Here in this video, I will be discussing on permutations and combinations. Permutations and combinations are என்னன்னு try பண்ணிக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, then we'll go for subsequent discussion. When I say permutation, I'm going to talk about arrangements. எப்படி நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் அது பற்றி பேசினா அது வந்து நம்ம permutationனு சொல்லுவோம். When I say combination, here we'll be discussing permutations and also combinations இல்லையா. So in the case of combinations, I'll be combining the things. See, combining the things. Combining grouping அர்த்தம், grouping, selection, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அரேஞ்ச்மெண்ட் பற்றி பேசினா permutation and grouping பற்றி பேசினா combination. Just think like this. I take a box. ஓகேயா, இந்த பாக்ஸில் 3 chit papers இருக்குது. That is, chit பேப்பரில் 1 எழுதியிருக்கு, 2 எழுதியிருக்கு, 3 இருக்குது. இந்த chit papers வந்து இந்த பாக்ஸில் நான் ட்ராப் பண்ணால் இது வந்து நான் ஒன்றுமே பண்ணலன்னு அர்த்தம். ஐம் ஜஸ்ட் பிக்கிங் அண்ட் ட்ராப்பிங். இந்த மாதிரி பண்ணால் வில் கால் திஸ் இஸ் காம்பினேஷன். இதை வந்து நான் ட்ராப் பண்ணாமல் டைரெக்டாக வந்து இது நம்பராக ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே, இந்த ப்ராபப்ளி நம்பர் லாக் இருக்கு இல்லையா, சூட்கேஸ் லாக் இருக்குல்ல, அந்த லாக்கில் நான் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ ஐ ஷால் ஃபிக்ஸ் திஸ் as 1 2 3 இல்லைனா 2 1 3 என்ன வேணால் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த 3 நம்பர்ஸை வச்சு. இந்த மாதிரி பேசினா ஐ கால் திஸ் இஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் குரூப்பிங். அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து இது காமனாக என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் how many words can be formed, how many times it can be arranged or rearranged. இந்த மாதிரி பேசினாங்கன்னா we'll go for a permutation problem. பட் இந்த மாதிரி பேசுறதுக்கு பதிலாக grouping, selection இல்லைனா forming in the sense that it does not mean an arrangement. So இந்த மாதிரி கேஸில் வந்து we'll talk about combinations. So permutation and combination பொறுத்த வரைக்கும் arrangement பண்ணுறோமா grouping பண்ணுறோமான்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். So we are going to talk about arrangement and grouping alone. Okay, for convenience sake, let me take 3 alphabets, A, B and C. 3 alphabets எடுத்துக்கிறேன், right? I'll give you one blank, which means that ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, பின்னு பர்சன் இருக்காங்க, சின்னு ஒரு பர்சன், 3 பர்சன் இருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்ஃபபெட் யூ கேன் கன்சிடர் லைக் திஸ். 3 பர்சன்ஸ் இருக்காங்க, எல்லாம் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் there is only one chair, which means that only one person can sit. Any person can sit and only one person can sit. இந்த கேஸில் நீங்கள் ஏயை ஃபிட் பண்ணலாம், that is A உட்கார வைக்கலாம், இல்லைனா B may be seated or C may be seated. A may be seated, B may be seated or C may be seated. இங்கே நீங்கள் 2 ரூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்று and ரூல் அண்ட் இன்னொன்று வந்து or ரூல். I have a separate video on this session, factorial notation, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என்னென்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறது செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ and ரூலுங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம், அண்ட் or ரூலுங்கிறது அடிஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணும்போது and or மீனிங்கில் வருதுன்னா you can fit these operations, these arithmetic operations in this case. ஸோ இங்கே நான் மிஸ்டர் ஏ ஃபிட் பண்ணலாம், or மிஸ்டர் பியை ஃபிட் பண்ணலாம், or மிஸ்டர் சியை ஃபிட் பண்ணலாம். அப்போது ஏ வரதுக்கு ஒரு சான்ஸ், பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ஒன் பர்சன். பி வரதுக்கு ஒரு சான்ஸ், ஸோ ஒன். சி வரதுக்கு ஒரு சான்ஸ், ஸோ 1. ஆர்னு சொன்னனால ஐம் கோயிங் டு ஆட் ஆல் திஸ், ரைட்? ஐம் கோயிங் டு ஆட் ஆல் திஸ். ஸோ இந்த கேஸில் 1 + 1 + 1. ஸோ how many ways I can make this chair to be filled is 3 ways. 3 waysல நான் ஃபிட் பண்ண முடியும். இன் கேஸ் instead of 1 chair I give 2 chairs, அப்படின்னா 2 பேர் உட்காரலாம். 2 சேர் இருக்குது, 2 பேர் உட்காரலாம். ஓகே, ஸோ இந்த கேஸில் யாரை நான் ஃபிட் பண்ணலாம்? அகெயின் த சேம் திங். லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ஐ மே ஃபிட் A ஹியர், ஆர் ஐ மே ஃபிட் B ஹியர், ஆர் ஐ மே ஃபிட் C ஹியர். A ஃபிட் பண்ணலாம், B ஃபிட் பண்ணலாம், இல்லை C ஃபிட் பண்ணலாம். அகெயின் A ஃபிட் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ், B ஃபிட் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ், C ஃபிட் பண்ணதுக்கு 1 சான்ஸ். ஸோ ஐ ஆட், பிகாஸ் ஆர் ஐ cannot fit all the 3 in 1 chair. It's only or case. அப்போ ஆர்னா addition. So this can be done in 3 ways. And because I want to fill the second chair also, and so this is multiplication. Usually நம்ம permutationsல வந்து என்ன assume பண்ணுவோம்னா repetition is not allowed னு assume பண்ணுவோம். So we make some basic assumptions where we say repetition is not allowed. Okay, unless it is not mentioned. ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான். So first thing, no repetitions. So it's a basic assumption. Questionல கொடுத்துருக்காங்களோ இல்லையோ repetition இல்லாமல் தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண பார்ப்போம். So I have A in this chair வச்சுக்கலாம். This is option we have seen. A ஃபிட் பண்ணலாம், B ஃபிட் பண்ணலாம், C ஃபிட் பண்ணலாம்னு ஆப்ஷன்ஸ் தான் பார்த்தோம். இன் கேஸ் நான் A ஃபிட் பண்ணியிருந்தா I have 2 more persons to be fitted here, B or C. அப்போ B வரதுக்கு 1 chance, that is B உட்கார வைக்கிறதுக்கு 1 chance, or plus C உட்கார வைக்கிறதுக்கு 1 chance. So 1 + 1 2. This can be done in 6 ways. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த மாதிரி இருக்கும்ட்டு. ப்ராபப்ளி BA இருந்திருக்கலாம், இல்லைனா CA இருந்திருக்கலாம். In case I am fixing the first person, A in the right hand side. இல்லைனா
இங்கே பியை நான் ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே ஏயை ஃபிட் பண்ணலாம், இல்லைனா இங்கே பியை ஃபிட் பண்ணிட்டு நான் இங்கே சியை ஃபிட் பண்ணலாம். அகெயின் ஐ ஹேவ் டூ சான்சஸ் ஹியர். இல்லைனா திஸ் கேன் மேபி லைக் திஸ், சியை ஃபிட் பண்ணலாம் இந்த ரைட் ஹேண்டில். ஐ மே ஃபிக்ஸ் ஏ அண்ட் சியை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஐ மே ஃபிக்ஸ் பி. இஃப் யூ செக் ஹியர், BA AB is not same. இதை நீங்கள் நம்பராக செக் பண்ணி பாருங்களேன். 1 2 3, 1 2 is 12, 2 1 is 21. It's not same. அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறப்போ ஆர்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் வரும். இட்ஸ் நாட் சேம். அப்போ பிஏவும் ஏபியும் சேம் இல்லை, ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஏசி அண்ட் சிஏ, ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட், தே ஆர் போத் டிஃப்ரெண்ட். சிபி அண்ட் பிசி இஸ் அகேன் போத் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 வேஸில் நீங்கள் இந்த 2 சேர்ஸில் 3 பர்சன்ஸை வச்சு ஃபில் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் 6 நம்பர் ஆஃப் வேஸ். In case if I give all 3 chairs, okay, 3 சேர் இருந்தால் என்ன, 3 ஃப்ரெண்ட்ஸு போய் உட்காந்துப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் நாட் ஸோ. 3 சேர்ஸ் இருக்கும் போது அகேன் நம்ம ஆர்டரிங், அரேஞ்ச்மெண்ட் பற்றி பேசுகிறதுனால நான் டேரெக்டாக எங்கேயாவது போய் உட்காருங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ நீட் டு கீப் த ஆர்டரிங். ஸோ ஏ ஆர் பி ஆர் சிஎன் அந்த ஃபர்ஸ்ட் ரைட் எண்ட் சேரில் உட்கார வைக்கலாம். ஸோ வித் த சேம் ஆப்ஷன்ஸ் 1 + 1 + 1, I can do it in 3 ways. Again, if I fix C in this case, I have an AND because I have to fill the second chair also upon multiplication. So I'm left out with A and B persons. So A or B. Again, A varadhukku 1 chance or plus B varadhukku 1 chance. So this can be done in 2 ways, right? And I have to fit with the first chair also. In case I'm fitting person A here, appo C na inga fit pannirken, A inga fit pannirken, left out is only 1 person. Inga endha order eduthalum left out will be 1 person. So I may be fitting the separate 1 person here. Appo idu vandu one way la dhaan fit panna mudiyum, which is into 1. So this can be done in 6 ways, right? So we have 6 ways. Idhu ninga fit panni paakalam. My order of arrangement may be A B C ah irkalam, or A C B ah irkalam, or BACA இருக்கலாம், or BCA இருக்கலாம், or it can go with starting with C AB இருக்கலாம், இல்லைனா C BA இருக்கலாம். If you check 1 2 3 4 5 6 options, 6 ways தான் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். This is I have taken a very simple form ABC. நீங்கள் இது லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணலாம், இல்லை ஃபார்முலே பேசிஸாகவும் திங்க் பண்ணலாம். ஃபார்முலேக்கு நான் சப்சிக்வெண்ட்டாக பிறகு போகிறேன். லெட் மீ கோ வித் காம்பினேஷன்ஸ் ஆல்சோ இன் திஸ் கம்பேரிசன். ஏன்னா பெர்மிட்டேஷனில் என்ன நடக்குது, காம்பினேஷனில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசனோட படித்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ லெட் மீ கோ வித் காம்பினேஷன் ஆல்சோ வித் த சேம் 3 persons. A B and C 3 பேர் தான் இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக A B and C ஆர் அவுட் சைட் அ ரூம். I want to send them inside. Order is not important. அப்போ எனக்கு பிரச்சனையே இல்லைனா டேரெக்டாக வந்து ஒரு ரூமை நான் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா ஐ கேன் ஹேவ் திஸ் அஸ் பாக்ஸ். ஒரு பாக்ஸ் இருக்குது, சிட் பேப்பர் ஏன்னு இருக்குது, சிட் பேப்பர் பி இருக்குது, சிட் பேப்பர் சி இருக்குது. இதை வந்து நான் அந்த பாக்ஸ் அந்த டப்பாக்குள்ளே நான் போட போகிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஐ ஹேவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன், தட் இஸ் 1 chance is given to drop it in the box. அப்போது ஒரு டேஷ் மாதிரி யாரை ஃபிட் பண்ணலாம், தட் இஸ் யார் அந்த பாக்ஸ்குள்ளே போடலான்னா ஐ மே ஹேவ் A or B or C. சிம்பிள். அப்போ 1 + 1 + 1. only I have 3 ways, right? 3 waysல தான் நான் ஃபிட் பண்ண முடியும். In case of the same box, I am giving 2 options. 2 options கொடுக்குறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் அரேஞ்ச்மெண்ட்ஸில் these are the 6 ways I can arrange the A and B or A and C or whatever combination it is. In case நான் 2 chance கொடுத்து ஃபில் பண்ண சொல்கிறேன்னா let me have all the options here. So BA, CA, AB, CB, AC and BC. I'm just copying these options here. If you check here, BA and AB both are same. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இங்கே 2 1 போட்டாலும் 1 2 போட்டாலும் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தான் வேறு. இந்த 2 1ங்கிறது சிட் ஆஃப் பேப்பர்ஸ் நான் பாக்ஸ்குள்ளே போகிறேன்னா அந்த பாக்ஸ்குள்ளே ரெண்டுமே இருக்கும். அவ்வளோதான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ 2 1 and 21ங்கிறது அரேஞ்ச்மெண்ட் ஆர்டரிங் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தாலும் பாக்ஸ்குள்ளே போகும்போது 2 சிட் பேப்பர்ஸ் உள்ளே இருக்குது. அதே மாதிரி ஏபி இருந்தாலும் பிஏ இருந்தாலும் அந்த ரூம்குள்ளே A and B இருக்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி சேம். ஸோ ஐ நீட் நாட் ரிப்பீட் இட். நான் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் குரூப்பிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஐ நாட் ஹேவ் அ ரெப்படிஷன். ஸோ ஐ நாட் ஹேவ் திஸ். லைக்வைஸ் இஃப் யூ செக் வித் CA and AC, the same. A and C இதெல்லாம் இருக்காங்க. ஸோ ஐ நீட் நாட் ரிப்பீட் இட். CB and BC again the same. அதனால் ஐ நாட் ரிப்பீட் இட். ஸோ 1 2 and only 3 ways I have. So 3 ways, right? Fine. Next case, with the same box or in the same room, I'm sending all the 3 inside or I'm putting all the 3 chit papers inside. So 3 பேரையும் ஒன்றா சென்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி வேணால் பண்ணுங்க, ஆர்டரிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டோம். 3 பேர் ஒன்றா போனால் என்ன, 3 பேர் தனித்தனியாக போனால் என்ன, எப்படி இருந்தாலும் இட்ஸ் த சேம். ஸோ ஐம் ஜஸ்ட் சென்டிங் ஆல் த 3 இன்சைட்னா 3 பேரும் உள்ளே இருப்பாங்க. ஸோ திஸ் கேன் பி டன் இன் ஒன்லி ஒன் சிங்கிள் வே. அகேன் யூ கேன் மேக் அ செக் வித் திஸ் ஆப்ஷன் ABC, BAC, BCA, ACB, CAB, CBA.
ஆர்டரிங்கில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். பட் இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வெதர் திஸ் இஸ் ஏபிசி ஆர் பிஏசி இஸ் ஆல் ஹேப்பன்ஸ் டு பி சேம். ஏன்னா குரூப்பிங்கில் எல்லாமே சேம் ஆகிடும். அப்போ நீங்கள் இது டிஃப்ரெண்டாக பார்க்க மாட்டீங்க. ஸோ 6ங்கிறது இருக்காது, ஒன்லி 1 இருக்கும் இந்த கேஸ் ஆஃப் காம்பினேஷன். ஸோ பெர்முடேஷனில் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பற்றி வரி பண்ணும்போது ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இங்கே காம்பினேஷனில் செக் பண்ணும்போது இட்ஸ் ஆல் டுகெதர். இல்லை ஒரு டப்பா எடுத்து 3 சிட் பேப்பர்ஸே உள்ளே போட்டிருக்கும், எந்த ஆர்டர்னு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தேவையில்லைங்கிறப்போ there is only one way. So this is how you can logically think about permutation and combination. இதை வந்து நம்ம இப்போ ஃபார்முலையில் ஃபிட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா I'll take the help of factorial notation. Factorial notations நீங்கள் lower classesல பார்த்துருக்கலாம். In the separate video I'll discuss everything in detail. As of now, factorial notation, it is represented as n factorial, which is n into n minus 1 into எது வரைக்கும் போகும்னா last factor 1 வரைக்கும் போகும், right? So in case if I have 5 factorial, I'll write this as 5 into 4 into 3 into, this will go up to 1. That is 2 into 1 வரைக்கும் இருக்கும். In case if I have 4 factorial, this is 4 factorial, 4 into 3 into 2 into 1. If you check here, this is 4 factorial, right? 5 into 4. எப்படி இருந்தாலும் the ordering consecutive numbers தான் எடுப்போம். So ordering மாற போகிறதில்ல. So this is 4 factorial. So this can also be written as 5 factorial is equal to 5 into 4 factorial. இன்னும் நீங்கள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா this is nothing but 3 factorial. So I can write also this as 5 into 4 into 3 factorial. எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நான் permutations and combinationsல I'll take, instead of 3, I'll take 5. That is A, B, C, D, Eன்னு சொல்லிட்டு 5 alphabets எடுக்கிறேன். இங்கே 3 எடுத்ததுக்கு ரீசன் I want to check with all the 3 ways. அதனால் இங்கே வந்து நான் 5 எடுக்கிறேன். I want to have only 3 here. Any 3, எந்த 3ன்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. I can take any 3. So டோட்டலாக n is equal to 5. n stands for total number of options there for you, and R stands for how many you are going to fill. That is how many chairs மாதிரி இருக்குது. I am going to take for 3 chairs. So n is equal to 5 and R is equal to 3. இது எப்படி ஃபிட் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்த மாதிரி. ஓகே, let me go with the right end. A ஃபிட் பண்ணலாம், B ஃபிட் பண்ணலாம், C ஃபிட் பண்ணலாம், D ஃபிட் பண்ணலாம். I can do it in 5 ways. And multiplication, ஏதாவது ஒன்று நான் இங்கே ஃபிட் பண்ணிட்டேன்னா ரெப்படிஷன் இஸ் நாட் அலவுட். ஸோ ஒன்று போயிடுச்சுன்னா மிச்சம் 4 வேல ஃபிட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் இஃப் ஐ எம் ஃபிக்ஸிங் ஹியர் வித் ஏனா அதர்ஸ் BCDEல யாராவது ஒரு தடவை ஃபிட் பண்ண முடியும். ஸோ திஸ் கேன் பி டன் இன் 1 + 1 + 1 +. ஸோ B வரலாம், C வரலாம், D வரலாம், E வரலாம்னா 1 + 1 + 1 + 1. ஸோ திஸ் கேன் பி டன் இன் 4 ways. ஸோ 4. And multiplication, in case I am fixing B here, so left out is C, D and E. So this can be in 1 + 1 + 1 way. 3 ways la fit pannalam, right? 3 into 4 into 5. நான் என்ன பண்ணேன்னா I'm going to use factorial notation here. So factorial notationல எனக்கு 5 ல ஸ்டார்ட் ஆயிட்டு டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. I can want to use 5 factorial waysல நான் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறேன். So 5 into 4 into 3. If I want to use 5 factorial now, I have to end with 2 into 1. So I multiply 2 into 1. And if you are doing anything in the numerator, that is, if you are multiplying anything, you have to divide also. So the numerator வச்சுக்கிட்டு இங்கே multiply பண்ணியிருக்கேன்னா denominatorல you have to divide accordingly. So 1 into 2 வச்சு divide பண்ணி பாருங்க. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா அதே தான் வரும். Okay, so you have to multiply or divide accordingly. If you multiply, you have to divide accordingly. If you divide, you have to multiply it accordingly. அப்போ எனக்கு left out வந்து 5 into 4 into 3 இருக்கும். So which the answer sufficiently gives. Now this numerator alone, the numerator மட்டும் check பண்ணீங்கன்னா this will be 5 factorial, right? Denominator check பண்ணீங்கன்னா 2 into 1 is 2 factorial. பட் நான் இந்த 2 into 1 நான் போடாமலே இருந்திருக்கலாம். எனக்கு ஒரு அழகான டெஃபினேஷன் வரணுங்கிறதுக்காக நான் ஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 factorial போடுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இங்கே டேஷ் இல்லாதனால. am I right? இன்கேஸ் இங்கே டேஷ் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, into 2 போட்டிருப்பீங்க, into 1 போட்டிருப்பீங்க. தட் இஸ் ஆரோட வேல்யூ வந்து 3 மட்டும் தான் வந்தது, ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் இல்லை. ஸோ இது ரீசன் வந்து என்னன்னா n minus r இருக்கு, n minus r factorial. தட் இஸ் இந்த 2 வந்து இல்லாதனால. ஸோ திஸ் இஸ் n factorial divided by n minus r factorial. இது நீங்கள் இந்த வேல்யூஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ as of now with the formula you can use this formula or logically திங்க் பண்ணும்போது எப்படியும் பண்ணிக்கலாம். it depends on இதோட நோட்டேஷன் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா for the permutation we be using n PR எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம், or we can present this as n PR, n கொஞ்சம் மேலே போடுறது. இப்படியும் இல்லைனா you can present this as P n, R, எப்படி வேணாலும் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருந்தாலும் you have to understand the meaning. இது எல்லாமே it's nothing but n factorial by n minus r factorial. You can check here. Here it is n is equal to 3, right? n is equal to 3, sorry, here n is equal to 3 and r is equal to 1.
You may have a check here. So I'm going to substitute here, which is 3 factorial divided by, so this is 3 factorial divided by n minus r factorial. 3 minus 1 factorial, which is 2 factorial. So this is 3 into 2 into 1 divided by 2 into 1. So this goes off and this is 3 ways, right? Varum. Inga, n is equal to 3 and here r is equal to 2. Again, if you fit in the formulae, n factorial, which is 3 factorial, divided by n minus r factorial, which is 3 minus 2 factorial, which is 1 factorial. So this is 3 factorial, 3 into 2 into 1, divided by denominator 3 minus 2 factorial, which is 1 factorial. So this is 1. So you cancel panona avasiyam is understood. So this is nothing but 6 ways. Likewise, you can check with the third case, n is equal to 3 and r is equal to 3, right? N is equal to 3 and r is equal to 3. Here, 3 factorial divided by n minus r factorial. 3 minus 3 factorial, which happens to be 0 factorial. So 3 factorial divided by 0 factorial. 0 factorial value vandu 1. ஏன் இந்த 0 factorial value 1ங்கிறது factorial notation வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So 0 factorial is nothing but 1. So this is 3 factorial divided by 1, which is 3 into 2 into 1, and this is nothing but 6 ways. So இது வந்து நம்ம லாஜிக்கலா ஒவ்வொரு வேல்யூவும் அரேஞ்ச் பண்ணி பார்க்கிறது. இங்க ஆக்சுவலா 3 வேஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வே வந்து என்னன்னா, ஒழுங்கா ஒரு சேரை பிளேஸ் பண்ணி நான் ஒவ்வொரு ஆளா ட்ரை பண்ணி உட்கார வச்சு நான் ட்ரை பண்ற மாதிரி பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் உட்கார வைக்க வேண்டாம், எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரஃபா நம்பரிங் வச்சு பண்றது. தேர்ட் கேஸ் வந்து ஃபார்முலா வச்சு பண்றது. எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமா வரும் கரெக்டா பண்ணீங்கன்னா. ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் இன் தி கேஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம். How can I link permutation and combination? ரொம்ப சிம்பிளான லிங்க் permutation and combination என்னன்னு பார்த்தீங்கன்னா, permutationலேருந்து அரேஞ்ச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா you will get groupings, கரெக்ட்? permutations இருக்கு, அதுலேருந்து நீங்கள் groupings செலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. அரேஞ்ச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா you will get combinations. என்னன்னா இங்கே 3 வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியுது. இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வே தான். ஸோ there is nothing much to discuss here. அப்போ என்ன ஆகும்னா 3 divided by 1, which is nothing but 3 itself. ஓகே, இந்த 1 ஏன்னா ஒரே ஒரு ஷேர் இருக்குது, அங்கே நான் அரேஞ்ச்மெண்ட் பற்றி பேசவே வேண்டாமே. ஒரே ஒரு ஷேர் இருக்குன்னா, ஒரே ஒரு பர்சன் இருக்குன்னா நான் எப்படி வேணாலும் பண்ணிட்டு போகலாம். ஐ நீட் நாட் வரி அபவுட். செகண்ட் கேஸில் டோட்டலாக 6 வேஸில் நான் பண்ணலாம் அரேஞ்ச்மெண்ட். அதுலேருந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஆஸ் ஐ டிஸ்கஸ் ஹியர் பாருங்கள், 2 வாட்டி ரிப்பீட் ஆனால் ரிமூவ் பண்ணிடும். இங்கேயும் 2 வாட்டி ரிப்பீட் ஆகுது, ரிமூவ் பண்ணிடுவோம். 2 வாட்டி ரிப்பீட் ஆனால் ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன் இந்த ரிமூவ் பண்ணுறோம்னா, இந்த 2 சேர் இருக்கு இல்லையா, இந்த 2 சேர் பற்றி நம்ம இங்கே பேசவே வேண்டாம். ஏன்னா சேர்ஸுங்கிற அரேஞ்ச்மெண்ட்டே இல்லை. ஸோ ஐ டிவைட் பை 2, which is nothing but 2 factorial, which is nothing but r factorial. Here in the third case, 6 ways இருக்கு. So 6 divided by எத்தனை வேஸ்ல நான் மாற்றி அரேஞ்ச் பண்ணலாம்னா A, B, C ன்னு சொல்லிட்டு மாற்றி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி பண்ணாலும் இட்ஸ் ஆல் ஒன் சிங்கிள் வே. ஸோ 6ங்கிறது 6 டிஃப்ரெண்ட் வேஸ் இல்லை, 6 சிங்கிள் வே தான். ஸோ 6. ஸோ இஃப் யூ கேன்சல் யூல் கெட் 1. ஓகே, இப்போ நான் இந்த 6 என்ன பண்ணுறேன்னா, நியூமரேட்டரில் 6 as it is இருக்கட்டும், டினாமினேட்டர் இருக்க 6 நான் 3 ஃபேக்டோரியல்னு ப்ரெசென்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஐ ஹேட் 3 chairs, 3 ways ஆஃப் அரேஞ்சிங் நான் பண்ணியிருப்பேன். இங்கே சேர்ஸ் பற்றி நம்ம பேசவே இல்லை, ஒரே சிங்கிள் பாக்ஸ் பற்றி தான் பேசுகிறோம். ஸோ திஸ் இஸ் 3 ஃபேக்டோரியல், திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இங்கே 3 ஃபேக்டோரியல், இங்கே 2 ஃபேக்டோரியல், இங்கே 1 ஃபேக்டோரியல்னு ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டா இது NPR, ரைட்? இதுதானே நம்ம பண்ணிட்டு இருந்தோம், NPR. ஸோ திஸ் இஸ் NPR divided by 1 factorial. Here again numerator is NPR divided by R2 factorial. Here is also NPR divided by 3 factorial. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் எடுத்தாலும் வரும். ஸோ instead of 1 or 2 or 3 factorial, let me fix this with R factorial. Okay, so this is in general you can fix this as NPR divided by R factorial. NPR divided by R factorial. இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்களேன், மேத்தமேட்டிக்கலாக என்ன நடந்திருக்கும். NPR is arrangement, ரைட்? அரேஞ்ச்மெண்ட்லேருந்து குரூப்பிங்கை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுனா யூஸ்வலாக நம்ம என்ன நினச்சிப்போம்னா சப்ராக்ஷன் நினச்சிப்போம். சி அடிஷனாக இருந்தால் சப்ராக்ஷன் வில் பி ரிமூவிங். நம்ம வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம், எல்லா வேல்யூஸும் அண்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அண்டில் வந்து டிவிஷன் தான் ரிமூவிங்காக இருக்கும். அப்போ டிவிஷனுக்கு நான் டிவிஷனில் ஆர் ஃபேக்டோரியல் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் NPR? we are discussing here for NPR, which is n factorial divided by n minus r factorial, and already I have a r factorial in the denominator, so let me have this in the denominator. Denominator la denominator la da irukum. So this is n factorial by n minus r factorial into r factorial. This gives a value for NCR. So let me have it here. NCR is equal to n factorial divided by n minus r factorial into r factorial. This is for combination. For permutation we had NPR is equal to n factorial by n minus r factorial. So this is the formula for
NPR. This is the formulae for NCR. The subsequent videos will discuss more on permutation separately and more on combinations separately.